ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது வந்து குரூப் சாரீ. நான் போட்டிருப்பேன் வீடியோவே குரூப் சாரீ டிசைன் ப்ளவுஸ்னு போட்டிருப்பேன். அதில் இந்த ஒரு டிசைன் இதுவும் கேட்டிருந்தாங்க கமெண்டில் இந்த டிசைன் போடுங்கன்னு. அதனால் இந்த வீடியோ போட்டுறேன், டிச்சிங் வீடியோ. சாரீ வந்து மயில் கழுத்து ப்ளூ சில்வர் ஜரியில் வந்து டிசைன் இருக்குது. ப்ளவுஸும் இந்த கலர் தான். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவு இது பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நீங்கள் எப்போதும் போல் உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் வேணுன்னா எல்போ ஸ்லீவ் அளவு எவ்வளோ லென்த் வருதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க. நீங்கள் அந்த அந்த சுருக்கம் வந்து எவ்வளோ வரணும், பார்டு எவ்வளோ இருக்குன்னு அளந்துட்டு மார்க் பண்ணிக்கிங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்டு வந்து பெருசாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு சின்னதாக இருக்கும். உங்களுக்கு பார்டு எவ்வளோ உயரம் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த பஃபை வச்சுக்குங்க. இப்போ வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த சுருக்கத்தை மடித்து கொடுங்க. 2 இன்ச்சுங்கும் போது இப்படி மடக்கும் போது 1 இன்ச்சாக ஆகிடும். அது அப்படி தான் இது நான் வைக்கிறேன். நான் வந்து 3 ஸ்டெப்பு தான் வைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு துணி நிறையா இருந்ததுன்னா நீங்கள் 4, 5 கூட வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த பஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்கும். நான் வந்து இந்த பக்கம் ஒரு 3, அந்த பக்கம் ஒரு 3 ஸ்டெப்பு மட்டும் வைக்கிறேன். சரிங்களா? உங்களோட துணி எவ்வளோ லென்த்து உங்களுக்கு அகலம் நிறையா இருந்ததுன்னா நீங்கள் அந்தமாரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். கரெக்டாக ஈவனாக இது பண்ணி விட்டிங்கன்னா நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. அப்போ வந்து கரெக்டாகிடும். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து பேப்பர் கட்டிங்கில் நீங்கள் ஆஃப் ஸ்லீவில் ஒரு எந்த அளவுக்கு நீங்கள் அந்த பஃப் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு அதை கட் பண்ணிவிட்டும் வச்சு ஜாயின் பண்ணலாம். நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணலாம். நான் வந்து அந்த பார்டு அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டேன். மார்க் பண்ண பிற்பாடு அந்த மேலே வந்து அந்த சென்டரில் வந்து கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள், அந்த லைனிங்கு கீழே இருக்குது. எக்ஸ்ட்ரா தான் நான் வச்சு இது பண்ணிகிட்ருக்குறேன். அப்போ இந்த லைனிங் மேலேயே நான் தையல் போட்டுக்கிட்டு வரேன். நீங்கள் வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்கள் பேப்பர் கட்டிங் வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதில் வச்சு அட்டாச் பண்ணலாம். நான் இப்படியே தான் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். நல்லா ஃப்ரில்லெல்லாம் கரெக்டாக வச்சு இது பண்ணிங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பார்டு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நேராக தையல் போட்டுக்குங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன் வந்து டைம் ஜாஸ்தியாக எடுக்குமே தவிர ஸ்டிச்சிங் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு பொறுமையாக செஞ்சிங்கன்னா இந்த டிசைனை நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். வீடியோலாம் டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அந்த டிசைனையும் போய் பாருங்கள். உங்களுக்கும் நீங்களும் தைச்சி பழகலாம். ஈஸியாகவும் இருக்கும் டிசைனு. பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து நம்மளால் தைக்க முடியாதோ என்னமோன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நீங்கள் பார்டை வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணோன்னே இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அந்த கீழே எவ்வளவு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோமோ, எப்படி நம்ம அந்த பட்டியெல்லாம் வந்து மடக்கி அடிக்கிற மாதிரி யோக் பட்டியெல்லாம் நம்ம அடிப்போம் இல்லைங்களா ப்ளவுஸுக்கு, அந்தமாரியே ஸ்லீவை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளார மடக்கி கொடுத்து இந்தமாரி அடிச்சிருங்க. அடித்து திருப்பிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் தையல் வந்து துணி மேலே படாத அளவுக்கு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், திருப்பி விட்டோன்னா அந்த பார்டு வந்து ஈவன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம அந்த லைனிங்கில் வந்து நீங்கள் என்ன அளவு ஸ்லீவ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ மேத்தையில் எல்லாத்துக்கும் போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ லேஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம லேஸ் கொடுத்தா அழகாக இருக்கும். இந்த சாரீ கலரில் நான் லேஸ் கொடுக்குறேன். இந்த ஸ்லீவ் அழகாக இருக்கும். அவங்க வந்து பிக்சர் எனக்கு அனுப்பிட்டாங்க. இந்த டிசைன் ஸ்லீவுக்கு பேக் நெக்குக்கு அந்தமாரி டிசைனுன்னு சொல்லிவிட்டு எனக்கு பிக்சர் அனுப்பிட்டாங்க. அதுபடி தான் நான் தைச்சிருக்கிறேன். இது வந்து குரூப் சாரின்னு ஒரு 20 பேர் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிசைனு சாதா பைப்பிங் ப்ளவுஸ்லேருந்து டிசைன் ப்ளவுஸ் வரைக்கும் தைச்சிருந்தேன். அதில் இது ஒரு 3வது டிசைனு, என்னமோ 4வது டிசைனு என்னமோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்கேலப் ஒன்று, அப்புறம் பாம்பாம் டிசைன் ஒன்று, இது ஒன்று, அப்புறம் வந்து ஸ்கேலப்லேயே ஒன் சைடு ஸ்கேலப் ஒன்று போட்டிருந்தேன். க்ரீன் கலரில் ஒன்று போட்டிருப்பேன். அதையும் போய் பாருங்கள் வீடியோவை. இப்போ வந்து நீங்கள் பேக் சைடு லென்த் வந்து எடுத்துக்குங்க. ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் சைடு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நெக்கு நீங்கள் எப்போதும் போல் எவ்வளவு வரைவீங்களோ
அதே அளவுக்கு வரைஞ்சி கட் பண்ணிக்கிங்க. இப்போ கேன்வாஸில் தான் நம்ம இதை ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். கேன்வாஸில் நெக்கோட அளவை நீங்கள் வரைஞ்சிக்குங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. அந்த 2 இன்ச்சு எதுக்கு விடுறோம்னு நாங்கள் அப்புறமா சொல்கிறேன். 2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கிங்க. சென்டரில் ஒரு கோடு போட்டுக்குங்க. அதையும் எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நெக்கை மட்டும் கட் பண்ணிக்கிங்க. நெக்கை கட் பண்ணிவிட்டு வேறு துணி நீங்கள் லைனிங் துணி இருந்தாலும் ஓகே, இல்லை துணியாக இருந்தாலும் ஓகே. இது வந்து தெரிய போகிறதில்ல, அதனால் நீங்கள் எந்த கிளாத் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நல்லா இல்லைன்னா அயன் பண்ணிக்கிங்க. நான் அயன் பண்ணாமல் அடிக்கிறேன். நீங்கள் அயன் பண்ணிக்கிங்க. கேன்வாஸை வச்சு அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அயன் பண்ணாமல் மேலே மட்டும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கெல்லாம் நீங்கள் நல்லா வியூஸ் கொடுத்துருந்தீங்க. எல்லாருமே ரேட்டு தான் கேட்குறீங்க. எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரேட் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. நான் அடுத்த வீடியோவில் எல்லாத்துக்கும் என்னென்ன ரேட் வரும் அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் ரேட்டு வந்து நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் அதுதான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து அந்த சென்டரில் கேன்வாஸில் வச்சு அடிச்சிங்களா நெக்கு, அதில் வந்து சென்டரில் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ. ஏன்னா துணி கொடுத்து நம்ம அடிச்சிட்டோம், உங்களுக்கு தெரியாது வெளியில். அதனால் கரெக்டாக ஈவனாக 1 இன்ச் அளவில் சென்டரில் நேராக அளந்து கோடு போட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம கழுத்து அதை வச்சுக்குங்க தனியாக. இப்போ வந்து நம்ம பேக் நெக்கை வந்து அடித்து திருப்பிக்கலாம் லைனிங் கொடுத்து. அந்த கேன்வாஸ் கொடுத்தது அது தனி பீஸு, இது தனி பீஸு, ஞாபகம் வச்சுக்குங்க. இது வந்து லைனிங் கொடுத்து நம்ம வந்து கழுத்தை மட்டும் தனியாக அடித்து திருப்பி ரெடி பண்ணிக்கிறோம். பேக் சைடு ப்ளவுஸ். தையலில் படாமல் கிராஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். லைனிங் துணியில் ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்குங்க. அப்போ தான் நான் வந்து கழுத்து வந்து கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். நீங்கள் திருப்பி கொடுக்கும் போதும் நல்லா நல்லா அழகாக வரும். இப்போ ஒரு படிமான தையல் மேலே ஒன்று போட்டுக்குங்க. போட்டுட்டு சுற்றி ஒரு தையல் போட்டுக்குங்க. கீழே இடுப்பு மடித்து அடிச்சுட்டு தையல் ஒன்று போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்குள்ள ஒரு ரேட் வந்து நான் லாஸ்ட்டில் எவ்வளவு வாங்கினேன், அதுக்கு எவ்வளவு லைனிங்க்கு எவ்வளவு ஆச்சு, ஃபால்ஸுக்கு இந்த டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ரேட்டு எவ்வளவுன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ கீழே வந்து அந்த மடக்கி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்குங்க. அந்தமாரியே அடிச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அடித்து கூட திருப்பிக்கலாம். நெக்கு அடித்து திருப்பணும் இல்லைங்களா, அதேமாரியே அடித்து திருப்பிக்கலாம். நான் மடித்து மட்டும் அடிக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸ் பார்ட்டெல்லாம் வந்து நீங்கள் எப்படி அட்டாச் பண்ணுவீங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்கு மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். அதனால் நீங்கள் எப்படி உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்தமாரியும் செஞ்சுக்கலாம். இப்போ எங்கெங்கே கட் பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து பாருங்கள் பீஸ் காட்டுறேன் பாருங்கள். இதில் எத்தனை இன்ச்சு வச்சுருக்கணும் அத்தனை இன்ச்சு அளவுக்கு நீங்கள் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இது வந்து மெயின் கிளாத்லேயே வந்து 3.5 இன்ச்சு வச்சு 4 இன்ச்சு ஒரு லென்த் மாதிரி வச்சு 2ஆக மடக்கி ஜாயின் பண்ணிக்கிங்க. திருப்பலாம் வேண்டாம், ஜாயின் மட்டும் பண்ணிக்கிங்க. இதே அளவில் ஒரு நிறையா பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ காட்டின அளவு படியும் இதுமாரியும் நிறைய அதுமாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த ப்ளூ கலர் நம்ம சாரீ கலர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, சாரீ கலரில் இதேமாரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அது சமோசா மாதிரி முக்கோண ஷேப்பில் தையல் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே செய்யுங்க. ஈஸியாக தான் இருக்கும் இந்த டிசைனு, ஆனால் நீங்கள் பொறுமையாக செய்யணும்.
எனக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்தது. ஏன்னா ஒவ்வொரு பீஸாக நம்ம கட் பண்ணி அதுக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் பாசி வைக்கிறதுக்கு இந்த ப்ளவுஸுக்கு ரொம்ப நேரம் எனக்கு டைம் எடுத்தது. இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் நம்ம லென்த்தாக கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த முக்கோண ஷேப்பை வந்து சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ நான் பாருங்கள் காட்டுற மாதிரியே பண்ணுங்கள். சென்டரில் அது இருக்கணும். இந்த பக்கமும் அதாக இருக்கக்கூடாது, அந்த பக்கம் இருக்கக்கூடாது. கரெக்டாக சென்டரில் 2ஆக மடிச்சுட்டு அதில் வந்து அந்த கோடு தெரியும் இல்லைங்களா, அது மேலே அந்த சென்டரில் அந்த கூர்ம முனை வந்து சென்டரில் இருக்கணும். அதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள் ரெடி பண்ண மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த கேன்வாஸ் கொடுத்து நெக் அடித்தோம் இல்லைங்களா, அதில் வந்து அந்த சென்டரில் கோடு போட்டோம். எதுக்குன்னா இந்தமாரி இது வைக்கிறதுக்காக தான். மேலே வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து இந்தமாரி கரெக்டாக சென்டரில் அந்த கோட்டு மேலே அந்த முக்கோண கூர்மை வந்து வரணும். அந்தமாரி வச்சுட்டு நேராக இதேமாரியே வச்சு சுற்றி ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த டிசைன் அடுக்கடுக்காக. நான் கூட இதெல்லாம் யாரும் தைக்க முடியாதுன்னு இருந்தால் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, இந்த டிசைன் எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த இது நான் போட்டு விட்றேன். பார்த்து நீங்களும் தைச்சி பழகுங்க. பாருங்கள் கரெக்டாக அந்த நேராக வரணும். அந்த கூர்மை வந்து இப்படி பார்த்தீங்கன்னா நேராக வரணும். அதேமாரி அந்த பக்கம் வந்து மேல் நோக்கி நம்ம முக்கோணம் போயிருக்குது. அதனால் இந்த பக்கமும் நீங்கள் மேல் நோக்கி முக்கோணம் வரணும். பாதி வரைக்கும் அடிச்சுக்குங்க, சென்ட்ரல் வரைக்கும். அப்புறம் இந்த பக்கமும் அதேமாரி மேலேருந்து கீழே வரைக்கும் கழுத்தோட சென்டரில் வந்துடுங்க. நீங்கள் கரெக்டாக அந்த வைக்கிறதுல தான் இருக்குது, கவனமாக வைங்க. இல்லைன்னா மார்க் பண்ணிக்கிங்க. அந்த முக்கோணத்துக்கு மேலே ஒரு கோடு மாதிரி போட்டுக்குங்க. அப்போ அந்த கோடு மாதிரியே வரிசையாக நீங்கள் வச்சுட்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். நான் போடலாமல் விட்ருக்கேன். நீங்கள் வேணால் அந்த முக்கோணில் சென்டரில் நேராக கோடு போட்டுக்குங்க. அப்போ அதை டச் பண்ணி அப்படியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஹைப் பண்ணிங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கும் அந்த வீடியோ போகும். உங்களை மாதிரியே இன்னொருத்தவங்களும் இதை பார்த்து பழகிக்குவாங்க. அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இந்த வீடியோ வந்து இன்னொருத்தவங்களுக்கு தெரியாதவங்களும் இதை பார்த்து செஞ்சுக்குவாங்க. அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு பீஸை வச்சு அந்த ஜாயிண்ட் தெரியாத அளவுக்கு பீஸ் வச்சு மறைச்சி ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ வந்து கேன்வாஸ் அப்படி அதை வந்து திருப்பி விட்ருங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஸை நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா கழுத்து அளவு, அது மேலே ஒரு தையல் ஒன்று போட்டுக்குங்க. தையல் சுற்றி தையல் போட்டுக்குங்க, 2 பக்கமும் தையல். கழுத்தோட அளவுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா நம்ம 2 இன்ச்சு விட்டு அந்த இதுக்கும் கேன்வாஸை சுற்றி ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ வந்து அந்த பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். மீதி உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. கேன்வாஸை ஒட்டுன மாதிரி கட் பண்ணி விட்டு இப்போ ஒரு பைப்பிங் கொடுத்துக்கலாம். நம்ம பைப்பிங் வந்து நான் சாரீ கலர்லேயே தான் கொடுக்குறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதனால் சாரீ கலரில் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா சாரீ கலரில் உள்ள அந்த லேஸ் கொடுத்துக்கலாம். நான் லேஸ் கொடுக்கல, அதனால் பைப்பிங் கொடுக்குறேன். நீங்கள் லேஸ் வேணால் கொடுத்துக்கலாம், லேஸ் கொடுத்தாலும் அழகாக இருக்கும். நல்லா சன்னமாக நீங்கள் எவ்வளவுக்கு சன்னமாக கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு சன்னமாக இருக்கும். இல்லை அகலமாக தையல் போட்டிங்கன்னா அகலமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பைப்பிங்கை கொடுத்துக்கலாம். பைப்பிங் கிராஸ் பீஸில் தான் அடிக்கணும். கிராஸ் பீஸில் கட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் பைப்பிங் கொடுங்க. இல்லைன்னா ரெடிமேட் பைப்பிங் வேணாலும் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம்.
இப்போ வந்து இந்த பக்கமும் நெக்கு பக்கமும் நம்ம கொடுத்த ஒரு பைப்பிங் கொடுத்துக்கலாம். இது எதுக்கு நம்ம நெக் பக்கமும் பைப்பிங் கொடுக்குறோம்னா, பேக் சைடு வந்து நம்ம வந்து அடித்து திருப்பி தையல் போட்டுட்டோம். அப்போ வந்து அது தெரியணும் இல்லைங்களா? அதனால் வந்து நெக்கு ஓரமும் நம்ம பைப்பிங் கொடுத்தோம்னா அழகாக இருக்கும். இதை வச்சு அப்படியே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இல்லைனா அது தனியாக தெரியும், நம்ம பீஸ் அடித்து வச்சது தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது பைப்பிங் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். நல்லா மடக்கி விட்டுக்குங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் தையல் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வரும் அது பைப்பிங்கு. கரெக்டாக வச்சுக்குங்க. நீங்கள் தச்சு முடித்தோன்னே இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டிசைனு. பார்த்தீங்களா அழகாக இருக்குது பாருங்க, வரி வரி வரியாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம நெக்கு மேலே பேக் சைடு நெக்கு மேலே அதை அப்படியே வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பேக் சைடு உள்ளதெல்லாம் பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா அது வந்து அந்த இடத்துல இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சு விட்ட மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நெக்கு மேலே வச்சு நம்ம அப்படியே மேலே தையல் மட்டும் போட்டுக்குங்க. கரெக்டாக அந்த நெக்கை சுற்றி கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வெளியில் வந்துருச்சுனாலும் அசிங்கமாக இருக்கும். உள்ளார போனாலும் அந்த உள்ளார உள்ள லைனிங் துணி வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். லைனிங் துணி இல்லை, பேக் பீஸு. அதனால் கரெக்டாக நெக்கு ஷேப்பில் கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணுங்கள். டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணும்போது தான் நமக்கு டிசைன் நிறைய நல்லாயிருக்கும். அதனால் டைம் எடுத்து செய்யுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் வாங்கி தைக்கிறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுங்க, இது ஒர்க்கு நிறையா இருக்குது, நான் அதுக்கு தகுந்த சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிவிடுங்க. இல்லைன்னா நீங்கள் தைச்சி முடித்த பிற்பாடு நீங்கள் ரேட்டாக சொன்னீங்கன்னா ஐயோ இவ்வளோவா அப்படிம்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அதோட ஒர்க்கு நிறையா இருக்கும் இல்லை கம்மியாக இருக்குங்கிறத நீங்கள் வந்து ரேட் வந்து இவ்வளவு வரலாம் அப்படின்னு ஒரு இது சொல்லிவிடுங்க. சரிங்களா? இப்போ வந்து அந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பீஸை வச்சு ஒரு ஊசியோ இல்லைன்னா டூத்பிக்கு குச்சி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு இப்படி சுருட்டினீங்கன்னா அழகாக அப்படி சுருண்டு வரும். அதை அப்படியே மடக்கி கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஆகிடும். லீஃப் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, உருட்டி விட்ட மாதிரி அழகாக இருக்கும் அந்த ஃப்ளவரு. இதை வச்சு இதேமாரி ஒரு 6 ஃப்ளவர் ரெடி பண்ணி அதில் வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. ஊசியில் கோர்த்து இப்படி சுருக்குனிங்கன்னா வந்து 6 ஃப்ளவரும் ஒன்றா சேர்ந்துக்கும். அப்புறம் அதை வச்சு இந்த சென்டரில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு உள்ளார வந்து இந்த நாட் கட்டுவோம் இல்லைங்களா, அந்த நாட்டை வச்சு ஒரு கீழே ஒரு கொஞ்சம் மடித்து வச்சுட்ருங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ டிசைன் ப்ளவுஸ் போட்டு விட்றேன். உங்களுக்கும் பிடிக்கணும், நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ப்ளவுஸ் ரெடி ஆனோன்னே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு. நீங்களே இதுமாரி டிச்சிங் பண்ணி போட்டு பாருங்கள். இதுக்கு வந்து லைனிங் துணி, ஃபால்ஸு எல்லாம் வச்சு டிச்சிங் பண்ணுறதுக்கு 800 ரூபா தையக்கூலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.